மைக் டெஸ்டிங் 1 2 3 பேசு. மைக் டெஸ்டிங் 1 2 3 ஹலோ சாதாரணமா பேச கத்த வேண்டாம். சிம்பிளான சைட் டிஷ் நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் என்ன ட்ரை பண்றேன். சோ சாட் ஜிபிடி சொல்லி கொடுத்த தேர்ட் டிஷ். ஓகே, சோ பட்டர் அண்ட் ஆயில் மிக்ஸும் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ பட்டர் மட்டும் யூஸ் பண்றேன். அப்புறம் இது லைட்டா என்ன நினைக்கிறேன், அந்த டிஷ் நல்லா இருக்குமா? பட்டர் பீன்ஸ் இந்த ஐட்டங்கள் எல்லாமே தனித்தனியா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டங்கள். ஸோ அப்படிங்கிற பட்சத்துல இதோடைய அத சொல்லு. கிரீன் பீஸ், பச்சை பட்டாணி. எஸ், ஆக்சுவலி ஆலு மட்டர் மசாலா தான் நான் பிளான் பண்ணது. இப்போ கிரீன் பீஸ் மட்டர்னா கிரீன் பீஸ், ஸோ அது இல்லாதனால டோட்டலா எல்லாமே மாறிடுச்சு. ஆக்சுவலா இன்னொரு ஒரு விஷயம் நம்ம சொல்லணும் எப்போதுமே. ஸோ ஈவினிங் கிடைக்கல, அதெல்லாம் ஒரு ரீசன் சொல்லலாமா? இன்னொரு ஒரு ரீசன் வேணா சொல்லுவேன். ஸோ நல்லா கொதிச்சு சூப்பரா மேல கொஞ்சம் ஆயில்லாம் வந்த மாதிரி தான் இருக்கு. ஆமா, கொஞ்சம் காரம் அதிகமா இருக்க மாதிரி நாங்க ஃபீல் பண்றோம். நீ என்ன ஃபீல் பண்ற? கொஞ்சம் இருக்கு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல பண்ணிட்டு நம்பியார் மாதிரி இது ஆடு மாதிரி இருக்கும். ஆடு நம்பியார். நான் வந்து ஒரு பழைய காலத்து ஆளு. ஸோ கரெக்ட், உண்மையா சொல்லிருக்கேன். உண்மையா சொல்லிருக்கேன், பழைய காலத்து ஆளுன்னு. வா, நான் சமைக்க போறேன். என்ன டிஷ்ன்னு பார்க்கலாம். ஓகே, ஆஃப் பண்ணு. ஓகே गाइस, கதம் இதுவே ஆரம்பம். இப்போ நீங்க பார்க்க போற டிஷ் பேரு ப்ரோக்கோலி மொச்சை ஆலு மசாலா. சாரி, ஆலு ப்ரோக்கோலி மொச்சை மசாலா எப்படினா சொல்லலாம். சோ சாட் ஜிபியோட தேர்ட் டிஷ். தேவையான பொருட்கள் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்களை பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ப்ரோக்கோலி. ஒரே நிமிஷம். ஆஸ் யூஷுவல் கிம்பிள் யூஸ் பண்றோம், மெதுவா தான் வருது. தேவையான பொருள் ஃபர்ஸ்ட் ப்ரோக்கோலி. ஒரு ஸ்மால் சைஸ் ப்ரோக்கோலி ஃபுல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி தண்ணியில சால்ட் அண்ட் டர்மரிக் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிருக்கோங்க. அப்படிதான் கிளீன் பண்ணும் ப்ரோக்கோலிய. ஒரு 6 உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி என்ன பண்றது, வாஷ் பண்ணி வேக வச்சு இந்த மாதிரி பீஸ் பீஸா கட் பண்ணி வச்சுக்கிட்ட உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி, சில்லி பவுடர், 3 ரைப்பன் தக்காளி, அதெல்லாம் பொடி பொடியா நறுக்கிக்கோங்க, 3 வெங்காயம் பொடி பொடியா நறுக்குனது, அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய், குட்டி குட்டி பச்சை மிளகாய் 4. அப்புறம் இது மெயின் ஹீரோ ஆஃப் த டிஷ். இது ப்ரோக்கோலியும் தான் அண்ட் உருளைக்கிழங்கும் தான், 3 ஹீரோ. ஸோ இது வந்து நாங்கள் ஆக்சுவலி இது வந்து கிரீன் பீஸ்ல பண்ணலாம் பிளான் பண்ணோம், கிடைக்கல. ஸோ இது வந்து சோயா பீன்ஸா, இது பட்டர் பீன்ஸ் நல்லா உப்பு போட்டு லைட்டா வேக வச்சு 3-4 விசில் விட்டுருக்கேன். ஸோ அது வந்து வேக வச்சு தண்ணியை வேஸ்ட் பண்ணாம இந்த கிரேவிக்கு ஊத்த போறோம். தண்ணியை வச்சுக்கிறோம். புரோட்டீன் ரிச் வாட்டர். இது வந்து கொத்தமல்லி பொடி, கொரியாண்டர் பொடி, லைட்டா ஸ்வீட்டுக்கு நாட்டு சர்க்கரை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பட்டர், கொத்தமல்லி சொல்லிட்டேன், கரம் மசாலா கொஞ்சம், சீரக பொடி கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் பிளெயின் சீரகமும் தேவை. ஓகேவா? நார்மல் சீரகமும் கொஞ்சம் தேவை. ஓகே, நியாயமா பார்த்தா இதெல்லாம் ஜூம் இன் பண்ணிருக்கணும் நீ. சரி விடு, பரவாயில்ல, பேசிக் அடுக்கு அவ்வளவுதான். ஓகே, அடுப்பு ஆன் பண்ணிக்கோ. அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க, வெயிட் பண்ணுங்க. எஸ், அடுப்பு ஆன் பண்ணிட்டாச்சு. இது வந்து ரொம்ப சிம்பிளான சைட் டிஷ் நினைக்கிறேன். நானும் ஃபர்ஸ்ட் என்ன ட்ரை பண்றேன். ஸோ சாட் ஜிபிடி சொல்லி கொடுத்த தேர்ட் டிஷ் இது. பட் ரொம்ப நியூட்ரிஷியஸ். ஸோ இந்த டிஷ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். ஆல்ரெடி நாங்கள் வந்து சப்பாத்தி சுட்டு வச்சாச்சு, சூப்பரா ஹாட் பேக்கில் ஃபுல்லா சுட்டு வச்சாச்சு. ஸோ நம்ம வந்து சைட் டிஷ் அண்ட் சப்பாத்தியை தான் நைட் டின்னருக்கு சாப்பிட போறோம். ஓகே, எஸ், இப்போ வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பட்டர், கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. வரியா கடாய்க்கு? எஸ், ஓகே. ஸோ பட்டர் அண்ட் ஆயில் மிக்ஸும் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ பட்டர் மட்டும் யூஸ் பண்றேன். அப்புறம் இதில் லைட்டா சீரகம். ஐயோ, சோம்பு போட்டேன் கைஸ். பரவாயில்ல, சோம்பு போட்டா ஒன்றும் ஆகாது. பட் வேண்டாம், சோம்பு இது இன்கிரீடியன்ட்டே கிடையாது. சரி பரவாயில்ல, போட்டேன் தெரியாம. 2 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன், சோம்பு 1 ஸ்பூன் தெரியாம போட்டேன். பரவாயில்ல, ஒன்றும் ஆகாது, நல்லாதான் இருக்கும் நம்புறோம். புது ஃப்ளேவரா வரும். யா, ஹோப்ஃபுல்லி. இது நல்லா வெடிச்சவுடன் இந்த கருவேப்பிலை வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணல. வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும் இந்த டிஷ்ஷுக்கு. அப்படிதான் போட்டிருந்தது இந்த ரெசிபில. யூசுவலா சொல்றது தானே, பொன்னிறமா வதக்கவும். ஆமா, கண்ணாடி பதத்துக்குன்னு சொல்லுவோம். ஏன் மிளகா போடல? லாஸ்டா போடணும். அது கொஞ்சம் கழிச்சு போடணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் பண்ணணும் எல்லாமே, அப்பதான் நல்லா இருக்கும். ஓகே, சும்மா எல்லாத்தையும் சேர்த்து போட்டா நல்லா தான் இருக்கும், டேஸ்டா இருக்காது.
ஸோ ஒரு இன்கிரீடியன்ட்டுக்கும் ஒரு ஃப்ரைங் டைம் இருக்கு, டேஸ்ட் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே மாறும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் குக்கிங் பண்றவங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நான் உங்களை மீட் பண்றேன். ஸோ நீ என்ன நினைக்கிற, அந்த டிஷ் நல்லா இருக்குமா? பட்டர் பீன்ஸ் இந்த ஐட்டங்கள் எல்லாமே தனித்தனியா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டங்கள். ஸோ அப்படிங்கிற பட்சத்துல இதோடைய சேர்மானமா இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஓகே ஓகே, கோல்டன் ப்ரௌன் பார்க்கலாம். பாஸ் பண்ணி பாஸ்தா கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிடு. அதுவும் நிறைய வாங்கிட்டு வரல, இருந்தது எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுதான் சொல்றேன், இல்ல கிடைக்க மாட்டேங்குது எதுவுமே இங்க. நைட்டு நேரத்து காலைல போனா இருக்கு, எல்லாம் வாங்கிக்கிறாங்க மக்கள்லாம். அவ்வளோதான். ஸோ இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த கட்டில் பண்ணு. ஸோ பாருங்க guys, இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் ஆட் பண்ற டைம். அவ்வளவுதான். இது பச்சை வாசனை போனோன்னே என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. ஆமா. அண்ட் இன்கிரீடியன்ஸ் வேணுங்கிற இதுல வந்து நான் சொல்ல மறந்துட்டேன், கசூரி மேத்தி. ஓகே guys, கசூரி மேத்தி ஒன் ஆஃப் த இன்கிரீடியன்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். ஷார்ட் கேப்சர் ஆகல. அது பரவாயில்ல, அது இது வாய் சொன்னா போதும், அது பிராண்ட்லாம் காமிக்க வேணாம் இது. ஓகே, இப்போ நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. வந்து தக்காளியை போட்டுக்கலாம். ஸோ தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். தக்காளி நல்லா மேஷ் ஆகணும்னா என்னெல்லாம் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப பேசு, நான் பேசாம டைம்ல நீ பேசலாம் என்னன்னாலும். ஸோ வந்து இப்போ குக்கிங் ஒர்க்கு போயிட்டு இருக்கு. ஸோ ரெசிபி வந்து இன்க்ரீடியன்ட் அவைலபிலிட்டி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்ததுனால ரெசிபி வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்கோம். ஆமா, ஃபர்ஸ்ட் என்ன வாங்கணும்னு நினைச்சோம் அதை சொல்லு. கிரீன் பீஸ், பச்சை பட்டாணி. எஸ், ஆக்சுவலி ஆலு மட்டர் மசாலா தான் பிளான் பண்ணது. இப்போ கிரீன் பீஸ், மட்டர்னா கிரீன் பீஸ். ஸோ அது இல்லாதனால டோட்டலா எல்லாமே மாறிடுச்சு. ஆக்சுவலா இன்னொரு ஒரு விஷயம் நம்ம சொல்லணும் எப்போதுமே. ஸோ ஈவினிங் கிடைக்கல, அதெல்லாம் ஒரு ரீசன் சொல்லலாம். இன்னொரு ஒரு ரீசன் வேணா சொல்லுவேன். ஒரு ரியலிஸ்டிக்கான கிச்சன் ஒர்க் வந்து ஒரு கிரியேட்டிவிட்டியாக நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. ஸோ ரியலிஸ்டிக்கான கிரியேட்டிவிட்டி என்னன்னா, என்ன இருக்கோ அதில் எக்ஸலன்ஸ் பண்ணி காட்டுறது தான் கிரியேட்டிவிட்டி. வாட் எவர் த ChatGPT ஆர் என்ன சொல்கிறது, கிச்சன் குறிப்பு புத்தகங்கள் செய்கிறத தாண்டியும் ஒரு ஹியூமனை என்றைக்குமே பிரேக் பண்ண முடியாதுங்கிறதா ஒரு அசாத்தியமான உண்மை. ஓகே गाइस, இப்போ வந்து ஓரளவுக்கு மேஷ் ஆயிருக்கு. இப்போ வந்து மசாலாஸ் ஆட் பண்ற டைம். ஒரு 1.5 ஸ்பூன், 2 ஸ்பூனே போடலாம். ஒரு காரத்துக்கு பச்சை மிளகாய் இருக்கு, 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர். ஆல்ரெடி நடுவுல அப்படி கீறி வச்ச பச்சை மிளகாய் 4. மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன். பெப்பர்லாம் கிடையாதா? பெப்பர்லாம் கிடையாதுப்பா. அப்புறம் மல்லித்தூள் 2 ஸ்பூன். சீரகத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அதே மாதிரி போட்டுக்கோங்க. கரம் மசாலா கொஞ்சமா போட்டுக்கோங்க. ஆமா, எனக்கு கம்மியா போட்டாதான் பிடிக்கும் மசாலா. ஓகே, போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ஆக்சுவலா வந்து இந்த மெனுல வந்து ஆக்சுவலா இந்த குறிப்புல வந்து பெப்பர் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஆக்சுவலா வந்து மஞ்சள் ஆட் பண்ணும்போது பெப்பர் எதுக்கு ஆட் பண்றாங்கன்னா, மஞ்சளுடைய பெனிஃபிட்டை வந்து ஃபுல்லா கொண்டு போறதுக்காண்டி அதை ஆட் பண்றாங்க. லைட்டா பெப்பர் போட்டேன். இல்ல நான் சொல்றேன் பொதுவா. நீ சொல்லிட்ட, நான் போட்டேன். மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி. லைட்டா அடி பிடிக்கிற மாதிரி இருக்கு. அந்த இதோ பேர் என்ன, சோயா பீன்ஸ் இது பண்ண வாட்டரை வந்து நம்ம ஆமா லைட்டா விடுறோம். எந்த ஒரு வெஜிடபிள் வாட்டரையோ இல்லை இந்த மாதிரி ப்ரோட்டீன் யூஸ் பண்ண வாட்டர்ஸையோ வேஸ்ட் பண்ணாதீங்க. அதில் வந்து பாலிஃபினால்ஸ் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட்ஸ் இருக்கும். அந்த நிலக்கடலையை வந்து நீங்கள் வாஷ் பண்ணும்போது லைட்டாக ரோஸ் வாட்டராக நல்லா மேஷ் ஆகுது பாருங்க. ஸோ இந்த டைம்ல இந்த பாருங்க
உருளைக்கிழங்கு வந்து ஒரு 6 உருளைக்கிழங்கு கிட்ட இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல வந்து ஒரு டிப்ஸ் என்னன்னா, கொஞ்சம் ஒரு கைப்பிடி உருளைக்கிழங்கு மட்டும் நல்லா மேஷ் பண்ணி போட்டுருக்க கிரேவி திக்னஸ் கொடுக்கும். பாருங்க, இப்படி மேஷ் பண்ணி போட்டுருங்க. ஓகேவா? கொஞ்சம் மேஷ் பண்ணி போடுங்க, மற்றது இப்படியே போட்டுருங்க. கிரேவி வாட்டரியா வரவங்க அப்படியே போட்டுருங்க. அவ்வளவுதான். என்னது வாட்டரியா வரவங்க அப்படியே போட்டா அது வந்து இதாகாது, பிளெண்ட் ஆகாது. சூப்பரா இருக்கு பாருங்க. வந்து கிரேவி நாட் ஃப்ரை, அதனால தண்ணி ஃபுல்லா ஆட் பண்ணிக்கோங்க. 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க நான் பார்த்த ரெசிபில. தண்ணி எடுத்துட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க. சோ நான் வந்து எனக்கு எவ்வளவு கிரேவி வேணுமோ அவ்வளவு வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த டைம்ல இந்த பட்டர் பீன்ஸ், அதாவது மொச்சை, இதையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். இந்த டைம்ல கொஞ்சம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வெங்காயம் ஃப்ரை பண்ணும் போதும் உப்பு ஆட் பண்ணிருக்கோம், இப்போ கொஞ்சம் ஆட் பண்றேன். ஓகே, வேணுங்கிற போது பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டைம்ல கொஞ்சோண்டு ஸ்வீட்டுக்கு நாட்டு சர்க்கரை ஆர் வெல்லம் whatever. இது எதுக்கு போறது ஆக்சுவலா? ரெசிபில போட சொல்லியிருந்தாங்க, என்ஹான்ஸ் பண்ணி காமிப்போம், அவ்வளவுதான். டேஸ்ட் காரம் அதே மாதிரி ஸ்வீட் பண்ணா உப்பு போடணும், அந்த மாதிரி தான் எல்லாம். இப்போ நல்லா ஒரு 10-15 மினிட்ஸ் கொதிக்கணும் கைஸ். அப்பதான் இந்த மசாலா எல்லாம் அந்த ஆலு உள்ள போகும் அண்ட் அந்த மொச்சைக்குள்ள போகும். அண்ட் இறக்கறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி ப்ரொக்கோலியை போட்டா போதும். ஃபர்ஸ்டே போடக்கூடாது, ஏன்னா கரைஞ்சு போயிடும். ப்ரொக்கோலி ஈஸியா வெந்துரும், அதனால லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ். இப்போ வந்து என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு மறந்துச்சு. ப்ரொக்கோலி வந்து லாஸ்ட் 5 மினிட்ஸ் போட்டா போதும், நான் சீக்கிரம் வெந்துரும். அதே மாதிரி இந்த கார்னிஷிங் இதுவும் கடைசி கொத்தமல்லி. ஆமா, கடைசி கொத்தமல்லி போட்டுட்டு கஸ்தூரி மெத்தி போடலாம், அவ்வளவுதான். லாஸ்ட். ஆமா, இப்போ இது நல்லா பாயில் ஆனே நான் உங்களை வந்து மீட் பண்றேன். பை பை. இப்ப சொல்ல நல்ல பாயா சொல்லலாம். கதம் பாய். முடியும் போதண்டா சொல்லணும், சும்மா சும்மா சொல்லக்கூடாதுடா. ஐயோ ஆண்டவா. गाइस இப்போ நல்லா 10 மினிட்ஸ் கொதிச்சிருச்சு. என்ன நிலைமையில இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபோக்கஸ் பண்ணிடு, அப்புறம் நான் கோ ஆன். சோ நல்லா கொதிச்சு சூப்பரா மேல கொஞ்சம் ஆயில்லாம் வந்த மாதிரி தான் இருக்கு. ஆமா, கொஞ்சம் காரம் அதிகமா இருக்க மாதிரி நாங்க ஃபீல் பண்றோம். நீ என்ன ஃபீல் பண்ற? கொஞ்சம் இருக்கு, பட் ஆனா சப்பாத்தி இந்த மாதிரி பொருட்கள்ல போகும்போது சம்டைம் பிளெண்ட் ஆயிடும். அதனால தான் கொஞ்சம் நெய் ஆட் பண்றேன். நெய் ஆட் பண்ணுவாங்க, நல்லெண்ணெய் ஆட் பண்ணுவாங்க, இதெல்லாம் ஒரு ட்ரிக்ஸ். பட் இது வந்து காரத்துக்குன்னு சொல்றத விட பாத்தீங்கன்னா இது இன்னும் ஒரு ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணும். See everything is in the balance. Yeah. So சூப்பரா இருக்கு பார்க்கவே. இப்போ வந்து ப்ரோக்கோலி ஆட் பண்ணிடலாமா? Yes. ப்ரோக்கோலி boy. Yeah, 5 minutes கொதிச்சா போதும். ப்ரோக்கோலி வந்து ஒரு சூப்பர் ஃபுட்னு சொல்லலாம். இது சூப்பரா இருக்கு, ஒரு சூப்பர் ஃபுட். Yeah. இப்போ வந்து கொத்தமல்லியும் போட்டுடலாம். ஆமா. அது அளவுலாம் எப்படி? அளவெல்லாம் எவ்வளவு வர ஆட் பண்ணலாம் கொத்தமல்லி. எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் நிறைய ஆட் பண்ணுவேன். சில பேருக்கு அவ்வளவா பிடிக்காதுன்னா கம்மியா ஆட் பண்ணிக்கோங்க. ஆமா, பட் இதுங்க எவ்வளவு போடுறீங்க டேஸ்ட் தான் அதிகமாகும். சோ லீவ்ஸ் அண்ட் ஸ்டெம்ஸ். கீரை தான் இதுவும். இட்ஸ் a type of spinach. ஆமா, கீரை சாப்பிட்டா தான் கீரைன்னு கிடையாது, இதெல்லாம் எடுத்து சாப்பிடணும். கருவேப்பிலை எல்லாம் சாப்பிடணும், கருவேப்பிலை தனியா எடுத்து வைக்க கூடாது. புதினா நான் தனியா எடுத்து வைக்க மாட்டேன், நான் சொல்லி சாப்பிடுவேன் பிடிக்கும். கருவேப்பிலை பொடியே சாப்பிடுவேன். சூப்பரா இருக்கு பாருங்க டிஷ். ஸோ வந்து இது மஞ்சளும் பச்சையும் ஒரு கட்சி கொடி மாதிரி ஆயிடுச்சு. ரெட் போட்டிருந்தா தாவேக்கான்னு சொல்லுவேன். ரெட் இருக்குதோ? இருக்கு, தாவேக்கா. தாவேக்கா கிரேவின்னு பேர் வச்சுருக்காங்க. உப்பெல்லாம் பார்த்துட்டேன் கைஸ், நல்லா தான் இருக்கு. இன்னொரு வாட்டி உங்க எதிரில் பார்த்துடுறேன். இந்திய பாரம்பரிய உப்பு பார்க்குற முறை கொஞ்சம் வேணுமோ? கரெக்டாக தான் இருக்கும், உப்பு கரெக்டாக தான் இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, இன்னும் கொஞ்சம் போடலாம்னு நினைக்கிறேன். போடு. லைட்டா அந்த டேபிள் சால்ட் போட்டுக்கிறேன். கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ண சொல்லி தான் காரம் ஆயிடுச்சு. ஒழுங்கா இருந்திருக்கும். பெப்பர்லாம் நம்ம ஆட் பண்ணணும்ல. பெப்பர் நீ ஆட் பண்ண அளவுலாம் காரம் ஆகாது, ரொம்ப கம்மி. ஓகே, இப்போ வந்து லாஸ்டா
கசூரி மேத்தி போட்டுக்கலாம். இந்த பாருங்க இவ்வளவுதான். இவ்வளவு எடுத்துக்கணும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல இது பண்ணிட்டு நம்பியார் மாதிரி இது ஆடு மாதிரி இருக்கும். நம்பியார்னா நம்பியார் என்ன சொல்லுவாரு? வேலவா அப்படின்னு சொல்லுவாரு. அதெல்லாம் தெரியாதுப்பா. நம்பியார் அதுவும் கேட்டுதான் அப்படி சொல்லுவாரு. அப்படி பண்ணிட்டு அதை போட வேண்டியதான். ஆமா, அப்ப இது நம்பியார் கிரேவின்னு பேர் வச்சுக்கேன். ஓகே. நம்பியார் ஆக்சுவலா வந்து ஒரு ஃபன் ஃபேக்ட் என்ன, நம்பியார் வந்து சால்ட் அண்ட் ஸ்வீட் சுத்தமா சாப்பிட மாட்டேன். ஓ, ஸ்வீட் சாப்பிடாத ஆளோட நீங்க பாத்துருக்கீங்க. சால்ட் சாப்பிடாத எவ்வளவு வருஷம் உயிரோட இருந்தாரு அவரு? இதுக்கு அப் டு 80+. நான் சாப்பிட்டுட்டு 70லயே செத்து போயிடுறேன். சால்ட் சாப்பிடாம நான் உயிரோட இருக்கவே மாட்டேன். ஆனா இருக்கணும்னு ஒரு அவசியமும் முடியாது. அவர் பண்ணது சொன்னேன். உன்னை எதுவும் சொல்ல. லூசு சொல்லக்கூடாது மாதிரிலாம். லூசு கெட்ட வார்த்தை இல்லையே. நான் அசிங்கமா இல்ல, பேசுறேன். இஸ் சயின்டிபிக்கலி கரெக்ட். சாதாரண எல்லா பொருட்கள்லயுமே ஆட்டோமேட்டிக்கா சால்ட் இருக்கும்போது எதுக்கு நீ ஆட் பண்ற? சரி, இப்போ உனக்கு இனிமேல் உப்பு இல்லாம சமைச்சுதரேன். அவரு இல்ல சயின்டிபிக்கா கரெக்டா இருக்கணும். என்னைக்குமே நீ இங்க பாரு, நீ என்னைக்கு சயின்டிபிக்கா கரெக்டா இருக்கணும். நாலுல இருந்து உப்பு இல்லாத சாப்பாடு தான் உனக்கு. நம்பியாராவா இருந்து நல்லா பேசுனல. சயின்டிபிக் ஃபேக்ட், ஃபன் ஃபேக்ட். நீ இனிமேல் ஃபன் ஃபேக்ட். நீ ஒரு ஃபன். நீ ஒரு ஃபேக்டா? ஆமா. ஓகே गाइस, வாங்க டேஸ்ட் பண்ணிடலாம். நான் வந்து சப்பாத்தியோட தான் டேஸ்ட் பண்ணுவேன். அதுதான் எல்லாம் வெளில எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணிக்கோ, ஆஃப் பண்ணிடு. அவ்வளவுதானா? நான் வெளில போயிட்டு கண்டினியூ பண்ணுவேன். ஓகே. ஹோப்ஃபுல்லி இந்த ஃபேன் டிஸ்டர்பன்ஸா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் வாங்கி கொடுத்துருக்கு. சோ இட்ஸ் நாட் சப்போஸ் டு பீ டிஸ்டர்ப்ட். பார்க்கலாம். ஓகே, இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குற டைம். சோ சப்பாத்திஸ் பாத்துக்கங்க. ஏற்கனவே பாத்துட்டேன். எடுத்து காமிக்க வேண்டாம். நான் அழகா ஜூம் பண்ணிட்டு இருக்கேன் இங்க இருந்து. நான் எடுத்து காட்டுவேன். பேலன்ஸ் ஆஃப் ஹைபிரிட். So our aloo, broccoli, mochai masala. Aloo, broccoli, mochai, potato masala. Potato mochai masala எப்படி இருக்குன்னு பார்த்தா. Aloo, potato, mochai masala எப்படி இருக்குங்கறத இப்போ நீங்க பார்க்கலாம். So நம்ம டின்னர் மெனு गाइस இதுதான். உண்மையா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உண்மையா சொல்லு. ஆமா, உண்மையா தான் சொல்லுவேன். எனக்கு என்ன போய் சொல்ல அவசியமே இல்லை. நான் தலையிலாதான் குதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க பாத்து பேசு. நீ எங்கயோ பாத்து பேசுறேன். நான் வந்து ஒரு பழைய காலத்து ஆளு. சோ கரெக்ட். அத உண்மையா சொல்லிருக்கேன். பதானி உண்மையா சொல்லிருக்கேன். பழைய காலத்து ஆளுன்னு. வா. இங்க பாத்து பேசுறேன். இங்க பாரு. இங்க பாத்து பேசு. அது ஓகே, அது ஓகே. நான் ஒரு சப்பாத்தியை பார்த்து பேசிட்டு இருந்தேன். சப்பாத்தி நல்லா பேராது. காரம், உப்பு, மசாலாஸ்லாம் கரெக்டா இருக்கு. இந்த டிஷ் வந்து சப்பாத்திக்கு ஒரு ஹிட் காம்பினேஷன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Okay guys, thanks a lot for watching. Katam Kata. இதுவே ஆரம்பம்.